நான் ஃபஸ்ட் படம் எனக்கு அட்டகத்தி. தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்விற்குள்ளே நடக்கிற ஒரு உடலப்பையினுடைய ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாம் அந்த படம். அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இயல்பாக இருக்கும். ஒரு முதல் படமே அது ரொம்ப எனக்கு வந்து முதல் படம் அந்த மாதிரியான ஒரு படம் எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இப்போ நானும் அந்த மாதிரியான மொமெண்ட்டில் இருக்கிறேன் அந்த டைமில். அப்போ நம்ம சார்ந்த விஷயங்களாக இருக்கும் பொழுது எல்லாமே நம்ம சம்பவங்களாக இருக்கும் படத்தில். அது வந்து ஜாலியாக நல்லா இருந்துச்சு. அதை ஒர்க் பண்ணும்போதே அது வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான வேலையாக இருந்துச்சு. நீங்கள் ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மாரி செல்வராஜ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பேர்த்து கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ரஞ்சித் வந்து ஒரு நதி என்பது ரொம்ப அழகாக போயிட்டு, மாரி செல்வராஜ் வந்து ஒரு காற்றாறு, கல் பாறைங்க எல்லாத்தையும் அடிச்சுக்கின்னு வரும். அடித்து எதிரில் நின்றுக்கிறவங்களாம் நசிக்கிட்டு அது வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் படத்தில் தான் ரஜினி சார் வரைஞ்சிட்டு இருந்தீங்க, அவர் கூட ஒர்க்கே பண்ணி முடிச்சிட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். சரிங்க, அந்த கடவுள் நம்பிக்கைன்றது ஒன்று எடுத்துட்டா அவரு தான் இங்கே பயங்கரமான முற்போக்குவாதி தமிழ்நாட்டிலேயே. அதாவது ரொம்ப எளிய மனிதர்களை அக்கறையாகட்டும், ஒரு தலித்துகள் மீது உள்ள அக்கறையாக இருக்கட்டும், இந்த சமூகத்துக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட நான் பேசுனதுன்னு சொல்கிறேன். அதாவது அவர் யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப அடிப்படையாக இருக்கும். அவர் என்கிட்ட பேசின நாட்கள், அவர் கூட உட்காந்து இந்த டைம் அவர் ரொம்ப பேசுனது சும்மா ரொம்ப மணிக்கணக்காக பேசுனேன். அவர் என் ஒர்க்கை பாராட்டினது இதெல்லாம் ஒரு ரசிகனாக நான் ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருந்து அந்த நடிகனுடைய படத்துலேயே போயிட்டு நான் சக டெக்னீஷியனாக அவரோட ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை அதே நடிகர் வந்து தன் வாயால் வந்துட்டு சூப்பர்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுக்கப்புறம் காலாவில் வந்து அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை வந்துட்டு என் பேர் சொல்லி என்னை வந்து பேசினார். அது வந்துட்டு பொலிட்டிக்கலாக நான் பேசுனதை வச்சு அவரே சொல்லிட்டாரு. நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனசுக்கு பர்சனலாக உங்களுக்கு பிடிச்ச படம் நீங்கள் பண்ணதுலே சூப்பராக பண்ணிக்கிறேன் காலா. இப்போ எனக்கு பிடிச்ச இன்னொரு ஒர்க்குன்னா வந்து கேப்டன் மில்லரில் இருக்கிற அந்த கோவில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கம்ப்ளீட்டாக செட்டு, அந்த ஒர்க்கை வந்து நல்லா சினிமானும் பொழுது அதுக்குள்ளே ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோடு நம்ம பண்ணணுன்னு நம்ம யோசிக்கிறோம். அதுதான் பண்ணுறோம். இந்த சமூகம் எந்த அளவுக்கு மாறணும்னு யோசிக்கிறதுனால இந்த படங்களால் சமூகம் மாறிச்சா அப்படின்னா அது மாறல. ஒரு படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் தொடங்கி பூசணிக்காய் உடைச்சு முடிக்கிற வரைக்குமே ஆர்ட் டைரக்டருடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கு? டைரக்ஷன் டீம் காரில் போவோம், ஆர்ட் டைரக்ஷன் டீம் வந்து சில பேர் ஃபெட்போர்டில் வருவோம், சில பேர் இந்த காரில் இப்படிலாம் வரும். இது மாதிரிலாம் இருக்குது. அது வந்துட்டு ஆர்ட் டைரக்டருக்கு வந்துட்டு இங்கே தமிழ் சினிமாவில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னா இல்லை. அது ஆர்ட் டைரக்டரை பொறுத்து. இப்போ நான் போகிற இடத்துலாம் கண்டிப்பாக அதை வந்துட்டு சில விஷயங்கள் எனக்கே சில விஷயம் நடக்கும். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் ஒரு படத்தை ரசித்து பார்க்கணுன்னா அதுக்கு திரைக்கதை மட்டும் முக்கியம் கிடையாது. அதை தாண்டி அவங்க கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப பிடிக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயம் ஆர்ட் டைரக்ஷன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறவர் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ரொம்ப வருட காலமாக வந்து கலை இயக்குனராக இருக்கிறீங்க. அட்டகத்தி தொடங்கி உங்களோட பயணம் இப்போ எப்படி இருக்குது? பயணம் அதுதான். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு பிகினிங்கில் இருந்த இது வந்துட்டு அது சினிமாவுடைய ஒரு ஆர்வமான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தேடலான காலகட்டம் பிகினிங். அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்துட்டு அப்புறம் அந்த தேடல்கள் தாண்டி அந்த கலையின் மீது இருக்கிற அந்த காதல் தாண்டி அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சினிமாவினுடைய போக்கு, சினிமா எப்படிலாம் வந்துட்டு பயணிக்குது, சினிமாவுடைய பாதைகள் என்னவா இருக்குது, சினிமா இங்கே என்னென்னவா பண்ணப்பட்டிருக்கு, சினிமா வந்துட்டு எந்த மாதிரியான கதைக்களங்களுக்குள்ளே பயணிக்குது, இப்படிலாம் நம்ம அதுக்குள்ளே போகும்பொழுது அப்போ வேறு ஒன்றா நம்மளுக்கு வந்து சினிமா நிறைய கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு. சினிமா என்பது சினிமா மட்டும் கிடையாது, அது மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற ஒரு ஊடகம் தான் சினிமான்றதை அதுக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது நம்ம அதை கற்றுக்குறோம். ஓகே, அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நிறைய வந்துட்டு சினிமா கற்றுக் கொடுக்குது நம்மளுக்கு. நிறைய அது கற்றுக் கொடுக்குதுன்னா மக்கள் எப்படி அதை ரியாக்ஷன் பண்ணுறாங்களோ அதுதான் சினிமாவா. அப்போது மக்கள்கிட்ட இருந்து நம்ம சினிமா மூலிமா நிறைய கற்றுக்குறோம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் வேரியேஷன் காமிக்கணும், கரெக்டுங்களா? அதோட கலைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, எங்கேயாவது ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க? நீங்கள் தியேட்டருக்கு போய் மக்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டுலாம் நீங்கள் க்ரியேட்டிவிட்டி பண்ணுறது உண்டா? அப்படி ஆர்ட் டைரக்ஷனில் யாரும் வந்துட்டு தியேட்டரில் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்ட் டைரக்ஷன் பொறுத்தளவுக்கு தியேட்டர் ரியாக்ஷன் என்பது ஒரு அந்த கதையினுடைய மூடு, கதைக்களம், ஒரு பாடல், இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தியேட்டர் ரியாக்ஷன் இருக்கும். ஆர்ட் டைரக்ஷனுக்கும் மற்றபடி டெக்னிக்கலான விஷயங்களுக்கு வந்துட்டு தியேட்டரில் வந்துட்டு பெருசாக ரியாக்ஷன் இருக்காது.
ரியாக்ஷன் மீன்ஸ்னால் அவங்க நினைப்பாங்க ஓ அப்படின்னு, ஆனால் அந்த இடத்த இல்ல ரியாக்ட் பிரமிச்சு பார்ப்பாங்க, ரசிச்சு அதுதான் அதை பார்ப்பாங்க. வந்துட்டு தேட்டரில் நம்ம பார்க்க முடியாது. வெளியில் வந்துட்டு இப்போ உங்களை மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்களோ ஒரு ரசிகர்களை வந்துட்டு சமூக ஊடகங்களில் எழுதும் பொழுதோ ஒரு விமர்சகர்கள் வந்துட்டு விமர்சனம் பண்ணும் பொழுது இவங்க வந்து கலை இயக்கத்தை சரியாக பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணி அப்போ அவங்க வந்து நம்மளை அங்கே தான் நம்மளுக்கான விஷயம் தெரியும். ஓகே. நம்ம என்ன பண்ணியிருக்கிறன்றது விமர்சனங்கள் தான் வந்து நம்மள ஒரு டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு விமர்சனங்களை தான் வந்துட்டு விமர்சனங்கள் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்றதை நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோமா நல்லா பண்ணலைன்றதை டெக்னீஷியனாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது ஒன்று. அதான் அங்கே வந்து தேட்டரில் வந்து அதை நம்ம இது பார்க்க முடியாது அந்த விஷயத்தை. இப்படி வந்துட்டு விமர்சனங்கள் மூலிமா உங்களை மாதிரியான ஒரு பேட்டி எடுக்கிறவங்க அவங்க சொல்லும்போது இப்போ நீங்கள் நம்ம இங்கே நீங்கள் தயாராகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உள்ளே வந்தார். ஆமாம். வந்துட்டு அவர் டக்குன்னு நீங்கள் கேப்டன் மில்லர் அப்படி பண்ணிடுங்க இப்படி பிரமாதமாக இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார் இல்லையா? இதுதான் வந்துட்டு பெரிய பாராட்டுதல். அது ரசிகர்களுடைய மனநிலை என்பது இதுதான். ஏன்னா இதுக்கு முன்னே வந்துட்டு ஒரு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இவர் எடிட் பண்ணியிருக்காரு, கேமரா பண்ணியிருக்கிறாருன்றதெல்லாம் வந்துட்டு அப்போது அது அவ்வளோ கவனிக்கப்பட்டதா நான் தெரியாது. இப்போ சினிமா அப்படியா வந்திருக்கு. இப்போ மக்கள்கிட்ட வந்துட்டு சினிமா என்னென்ன கிராஃப்ட் இருக்குது, எத்தனை கிராஃப்ட் இருக்குது, அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்றதெல்லாம் மக்கள் வந்துட்டு அந்த நுணுக்கங்களை அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. இப்போ அதன் மூலிமா இப்போ நம்மள நிறைய படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது தேட்டர் ரியாக்ஷன்ன்றது டைரக்டரோட மூட் மட்டும் தான் தேட்டர் ரியாக்ஷனாக இருக்கும். ஒரு பாடல்கள் அந்த சீனோட டெம்போ ஒரு இது மாதிரி விஷயங்கள் தான் தேட்டரில் ரியாக்ஷன் இருக்கும். வெளியில் வந்தப்புறம் அந்த ரியாக்ஷன் சில ரியாக்ஷன் வந்து மனதுக்குள்ளேயே இருக்குது. அது மாதிரியான ரியாக்ஷன் வந்துட்டு எடிட்டிங், ஆர்ட் டைரக்ஷன், கேமரா இதெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்து பேசும்போது தான் அதை சொல்லுவாங்க. ஓகே சார். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், கர்ணன், காலா போன்ற சமூக திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் பீட்சா, மாயா போன்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இன்னொரு பக்கம் கேப்டன் மில்லர், சார்பட்டை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீரட்ஸ் படங்கள் பண்ணியிருக்கீங்க. லவ் படமும் பண்ணியிருக்கேன். ஓ மை கடவுளே அப்படிங்கிற லவ் படம் பண்ணியிருக்கீங்க. இதுலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இதுனா எது சொல்லுவீங்க? இதில் கஷ்டம்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன். ஆனால் கஷ்டம்தான். அதை வந்து நம்ம கஷ்டமாக நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு வேறுபட்ட களங்கள் அமையும் பொழுது அது வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஒரு சவாலாக இருக்கும். சவால்னு எடுத்துக்கலாம். சேலஞ்சஸ் சவால்னு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம அந்த சவால்களான படங்கள் வரும்பொழுது தான் அது நம்மளுக்கு இன்னும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு உந்துதல் வந்து நிறைய நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். சும்மா ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி கதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரே மாதிரி பேட்டர்னுக்குள்ளே போனோம்னா அது போர் அடிக்கும். என்ன வேலைன்னு தெரிஞ்சுட்டு, அதாவது நம்மளுக்கு என்ன வேலை பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுட்டா அந்த வேலையின் மீது இருக்கிற ஆர்வம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற கிரேஸும் போயிடும். என்ன பண்ண போகிறது, என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குதுல்ல, அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அதுதான் வந்து இங்கே நம்மளை வந்து ஒரு கலைஞனுக்கு அதுதான் தேவையும் கூட. அப்படி வேறுபட்ட களங்கள் நம்மளுக்கு வரும் பொழுது அது வந்துட்டு அதாவது கஷ்டம்ன்றதை விட அது ஒரு சவாலாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பண்ண படங்கள்லாம் அப்படி தான். நிறைய படங்கள் அட்டகத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் படம் எனக்கு அட்டகத்தி தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்விற்குள்ளே நடக்கிற ஒரு விடலைப்பையனுடைய ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாம் அந்த படம். அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இயல்பாக இருக்கும். ஒரு முதல் படமே அது ரொம்ப எனக்கு வந்து முதல் படம் அந்த மாதிரியான ஒரு படம் எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இப்போ நானும் அந்த மாதிரியான மொமெண்ட்டில் இருக்கிறேன் அந்த டைமில். அப்போ நம்ம சார்ந்த விஷயங்களாக இருக்கும் பொழுது எல்லாமே நம்ம சம்பவங்களாக இருக்கும் படத்தில். அது வந்து ஜாலியாக நல்லா இருந்தது. அதை ஒர்க் பண்ணும்போதே அது வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான வேலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த படம் பீட்சா அப்படியே டோட்டலாக வேற ஒரு படம். பீட்சா அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு படம். வேற ஒரு ஜேர்னர், வேற ஒரு கதைக்களம், வேற ஒரு மூடு, இது எல்லாமே வேற ஒன்றா இருக்கும். அதை ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்த படம் வந்துட்டு அதுக்கடுத்த படம் குக்குன்னு ஒரு படம் பண்ணுறேன். குக்கு அதுவும் வேற ஒரு லவ் ஸ்டோரி. பயங்கரமான ஒரு லவ்வே வந்துட்டு ஒரு எளிய மனிதர்களே வந்துட்டு வேற ஒரு ஆட்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வேற ஒரு ஆள்னால் ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கிற ஒரு நபர்கள், அதாவது ஒரு பார்வையற்றவர்களுடைய காதல் என்னவா இருக்கும். இல்லை இதெல்லாம் திரைக்கதையை தாண்டி உங்கள் ஆர்ட் டைரக்ஷன் தான் நிறைய பேசியிருக்கோம். அதுதான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு பார்வையற்றவர்கள் வந்துட்டு அவங்களுடைய உணர்வுகள் என்பது நுகர்வு தான். அவங்களுடைய உணர்வுகள் சத்தம் தான் அவங்களுடைய உணர்வுகள். அவங்களுக்கு விஷுவல் கிடையாதுல்ல. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சவுண்ட் இருக்குல்ல, இந்த சவுண்டு தான் அவங்களுடைய உணர்வுகளாக இருக்கும். அந்த வாசனைகள் தான் அவங்களுடைய உணர்வுகளாக இருக்கும். அப்போது அதோட சேர்ந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும். தொடுதல் தான் அவங்களுடைய உணர்வுகளாக இருக்கும். தொடுதல் ஒரு ஷேப்பு, இந்த ஷேப் இதுவாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு பார்வையற்றவர் நடிச்சிருந்தார். அவர்கிட்ட நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெண் இப்போ கதாநாயகி யார் பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டவுடனே உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு சிம்ரன் பிடிக்கும்னு நான் சொல்கிறேன்.
எனக்கு வந்து எனக்கு யார் பிடிக்குன்னா அந்த சிம்ரனுக்கு டப்பிங் பண்ணுவாங்களா ஒருத்தங்க, சவேதாவா? ஆமாம். எனக்கு சவேதா தான் பிடிக்குன்றான். எப்படி சொல்கிறேன்னா, சிம்ரனே பேசலைல்ல, சவேதா தான் பேசுகிறாங்க. எனக்கு அவங்களுடைய குரல், அவங்க தான் எனக்கு பிடிக்கும். அப்போ அந்த குரல் தான் எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த குரல் தான். அப்போது அவன் நடிகைலாம் கிடையாது, அந்த குரல் அது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் சவுண்டு, எந்த மாதிரியான சவுண்டு, தெருக்கூத்தோட சவுண்டு, இதெல்லாம் நான் வந்துட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். நிறைய அந்த படம் வரும்பொழுது நான் டேரக்டரோட பேசும்போது இதெல்லாம் நான் பேசணும். அப்போ தொடுதல்னும் போது அப்போ வந்து அப்புறம் தொடுதல்லாம் அவங்களுடைய உணர்வுகளும் போது ஒரு ஸ்டாச்சு ஒன்று பண்ணேன் அந்த படத்தில். ஒட்டு மொத்தமாக வந்துட்டு ஒரு பிரதிபலிக்கும் ஒரு அம்மா, அந்த அம்மாவனுடைய ஒரு முளைப்பால் குடிக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய முகம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஒரு கிராஸ் சிலுவை, அதுக்கப்புறம் ஒரு இப்படியா ஒரு ஒட்டு மொத்தமாக அவன் சிலுவன்னும் போது அவன் அந்த அவங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்டியானிட்டின்னும் போது அந்த பெல் சத்தம் தான் வந்துட்டு சர்ச்சோட அது. அப்போ அதுக்கான அப்புறம் கிராஸ் தான் அவனுடைய தொடுதல், அந்த கிராஸோட ஷேப்பு தான். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக கொலாஜாக ஒரு சிற்பம் ஒன்று பண்ணேன், அதை வச்சுருப்போம் படத்தில். அப்படியே தொட்டு இது மாதிரி இப்போ டேரக்டர் சொல்கிறாரு, நான் எனக்கு வர ஐடியாவை நான் சொல்கிறேன். ஆமாம், அதை பண்ணி அதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்களோட இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து நேரடியாக நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம். நேரடியாக போயிட்டு நான் உட்காந்து பண்ணக்கூடிய வேலைகள். அப்போ இது மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரியான டேரக்டர் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு வேறு ஒன்றா வந்துட்டு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தெரிஞ்சு அவங்க நம்மள்கிட்ட ஒர்க் கொடுப்பாங்கல்ல, அந்த ஒர்க்குக்குள்ளே நம்ம பயணிக்கும் பொழுது இன்னும் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும் பொழுது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு லவ்வபிளான ஒரு விஷயமா மாறும். அப்படி வேறு ஜேர்னலில் தான் நான் படம் பண்ணியிருக்கேன். வேறு இதுக்குள்ளே நான் பயணிக்கும் போது அது சவால் கிடையாது, சவால் தான். அது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ரசிச்சு பண்ணுறீங்க, ரசிச்சு அதை பண்ணுற விஷயம். ஒரு படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் தொடங்கி பூசணிக்காய் உடைச்சு முடிக்கிற வரைக்குமே ஆர்ட் டைரக்டருடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கு? அது ஆர்ட் டைரக்டருக்கு வந்துட்டு, அதாவது ஆர்ட் டைரக்டரை பொறுத்தது. ஓகே, டைரக்டர்னா எல்லா டைரக்டருக்கும் அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. சரி. கேமராமேன்னா எல்லாருக்கும் அதுக்கான இது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கூட அது நடக்கும். கேமராமேன் கார் கொடுப்பாங்க, ஆர்ட் டைரக்டர் கார் தர மாட்டாங்க. ஒரு டைரக்ஷன் டீம் காரில் போவோம், ஆர்ட் டைரக்ஷன் டீம் வந்து சில பேர் ஃபெட்போர்டில் வருவான், சில பேர் இந்த காரில் இப்படிலாம் வரும். இது மாதிரிலாம் இருக்குது. அது வந்துட்டு ஆர்ட் டைரக்டருக்கு வந்துட்டு இங்கே தமிழ் சினிமாவில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னா இல்லை. அதை அது ஆர்ட் டைரக்டரை பொறுத்து. இப்போ நான் போகிற இடத்துலாம் கண்டிப்பாக அதை வந்துட்டு சில விஷயங்கள் எனக்கே சில விஷயம் நடக்கும். நீங்கள் ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மாரி செல்வராஜ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 2 பேர்த்து கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க 2 பேர்கிட்டையும்? ரஞ்சித்துக்கிட்டே மாரி செல்வராஜ். ஆமாம், ரஞ்சித் கிட்ட வந்துட்டு ரஞ்சித் வந்து ஒரு நதி போல் பார்ப்பேன். ரஞ்சித் வந்து ஒரு நதி என்பது ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். அவன் வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம். அவன் மாரி செல்வராஜ் வந்து ஒரு காட்டாறு, கல் பாறை எல்லாத்தையும் அடிச்சுக்கின்னு வரும். அடித்து எதிரில் நின்றுக்கிறவங்களாம் நசிக்கிட்டு அது வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதாவது படைப்பில் இல்லை, நான் வந்து படைப்பாக ரெண்டுமே ஒன்று தான். ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். ரஞ்சித்து கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் மாரி செல்வராஜ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அது வந்து ரொம்ப பரபரப்பாகிடும். ரொம்ப அது அவனோட ஸ்டைல் ஆக்சுவலாக. அதுனா அவன் வந்து எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டெடிகேட்டிவாக இருக்கணும். ரொம்ப இப்படி ரொம்ப பதட்டமாகவே இருப்பான். ஆனால் அது நடந்துடும். ஆனால் அவனுக்குள்ளே அந்த பொறுப்புணர்வு ரொம்ப அதீதமாக இருக்கும். ஆனால் இவருக்கு அது நடக்கும்னு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கான ஆளை தான் நம்ம வச்சுருக்கோம். அது நடந்துரும்னு கரெக்டாக தெரியும் அவர். அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக அதை வந்து பண்ணிட்டு போவார். இதுதான் இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நோக்கம் சார்ந்த ஒரு படங்களை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னி வரும் தன்னுடைய சமூகம் இல்லை, இந்த பொது சமூகம் புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து தான் வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதை அவங்கவுங்க வாழ்வில் அனுபவித்த விஷயத்த சொல்லிகிட்ருக்காங்க. அது மாரி செல்வராஜ் அவன் அனுபவித்த விஷயத்த, அவனுக்குள்ளே நடந்த விஷயங்களை அதை சொல்கிறான். அவர் ரஞ்சித் அவரோட புரிதலிருந்து, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவருடைய விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. இது 2மே போய் சேர்கிற பாயிண்ட் என்பது ஒரே பாயிண்ட் தான், ஒரே புள்ளி தான், சமூக நீதிக்கான ஒரு விஷயம் அதுதான். ஆனால் கதை களமும் சொல்கிற விஷயமும் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலும் வேறு இருக்கும். இப்போ கேப்டன் மில்லர் அண்ட் சர்பாட்டை பரம்பரை 2மே பீரியட் சார்ந்த படம் தான். ஆனால் 2க்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ 2 டேரக்டர் வந்துட்டு 2 விதமாக உங்கள்கிட்ட க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு கோஆப்ரேஷன் டேரக்டர் கூட உங்களுக்கு? அதுதான் ஆக்சுவலாக இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா பீரியட் வேறு பீரியட். இது வந்து 60s, அது வந்து 30s, 1930, 38 அந்த மாதிரி. இது 60s. அப்போது இது அந்த கதைக்களமே வேறு வேணா நம்மளை ஒர்க் பண்ண வச்சிடும். அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, பீரியட் வெவ்வேறு காலகட்டம் பொழுது அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தண்ணீர்ச்சி அதுக்குள்ளே போயிடுவோம். நம்ம
தன்னால் நம்மளை கூட்டின்னு போயிடும். அது வேறு விஷயமா நம்ம எடுத்துன்னு போயிடும். டேரக்டருக்கும் உங்களுக்கு கோஆப்ரேஷன் எப்படி இருக்கும்? அவர் நினைக்கிறது நீங்கள் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவர் எடுத்துக்கிறாரா? அதாவது இப்போ நான் போகிற படங்கள் எப்படின்னா, நான் மேக்ஸிமம் நான் பேசுவேன். ஓகே. அவங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பேசாமல் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அந்த படைப்புக்கு தான் நம்ம பேசுகிறோம். அப்போது நம்மளுக்கு என்ன தெரியுதோ அந்த விஷயங்களை வந்து அவங்க நம்ம வந்து ஆர்ட் டைரக்ஷனாக இல்லை நம்ம சின்ன ஏதாவது நம்ம கதைக்குள்ளே சில விஷயங்கள் இருந்தால் அது நம்ம பேச தப்பு இல்லை. அது வந்துட்டு ஒரு ஒரு கூட்டு முயற்சி தானே. அது வந்து ஒரு படைப்பு வெளிவரும் பொழுது அது நாளைக்கு எல்லாருக்குமான பேராக தான் மாறும். அப்போது நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஆர்ட் டைரக்ஷனுக்குள்ளே நான் பேசிக்குவேன். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு ரொம்ப தீர்க்கமாக கேட்டுப்பேன். அதை தாண்டி நான் என்னென்ன பண்ணணுன்றதையும் சொல்லிவிடுவேன். எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். இந்த 2 பேரும் ரஞ்சித்தும் அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ஆக்சுவலாக. ரஞ்சித்தும் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்னா அதை வந்துட்டு மேக்ஸிமம் அவர் வந்து நான் சொல்கிறத இது பண்ண மாட்டார். ஏன்னா 2 பேர் கருத்தியலும் ஒன்றா இருக்கும். நான் என்ன யோசிப்பேன்னு அவருக்கு தெரியும். அதனால் வந்துட்டு சரி ஓகே அவர் சில விஷயங்களை வந்துட்டு அவர் சொல்லாமல் கூட நான் பண்ணுவேன். அதை வந்து பார்த்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணால் ஒத்துப்பறிலாம் வேணாம் பிரதர்ன்னுவார். அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே பிரதர் இடத்துல நின்றுவேன். ஆனால் இது வந்து எப்படின்னா அது முரணாக மாறவே மாறாது. எங்கேயுமே ரஞ்சித்துக்கு எனக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு சின்ன முரண் கூட வந்து படைப்பு சார்ந்து வந்ததே இல்லை. வேலையில் ஏதாவது லேட் ஆகுது, இதை பண்ணலை, அங்கே வரலன்னு ஏதாவது சின்னதாக ஏதாவது இது பண்ணியிருப்பார். அது கூட அவர் ரொம்ப அதிர்ந்து கூட பேச மாட்டார். ரொம்ப நான் சீரியஸாகவே தமிழ் சினிமா டைரக்டரில் பார்த்த ரொம்ப அதிசயமான ஒரு அபூர்வமான ஆள் ரஞ்சித். ரொம்ப அதாவது அவர் ரொம்ப அதாவது இன்னும் ஓத்தான்னு கூட வாயில் வராது. சாரி, தன்மையாக பேசுவாருன்றீங்க. ஆமாம், ஒரு கோவத்தில் எக்ஸ்ட்ரீமாக என்னடா மயிர் மாதிரி சா வச்சிட போகிற மனான்வாப்பில். அது கூட என்ன சொல்கிறது இல்லை, மற்றவங்களை சொல்கிறது கூட. நம்ம வந்து என்ன கூட என்ன பிரதர் அது பாருங்கள் என்ன எனக்கு ரொம்ப அதாவது ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். அதாவது ஒரு வேவாப் அதாவது ஒர்க்கிங் ஸ்டைலில் அந்த மாதிரி நல்ல ஒர்க் மற்றங்கிட்ட ஒர்க் வாங்குறதுல ரொம்ப ஒரு இப்படி ஜனநாயகமாக அதை டீல் பண்ணுவார். அதே மாதிரி வந்துட்டு நான் அருணும் வந்து அப்படி தான் வந்துட்டு அவருன்னு அந்த மாதிரியான விஷயம் என்கிட்ட வந்து கரெக்டாக இல்லை பிரதர் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது ஓகே, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. என்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டு இல்லை என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கதை தெரியும், அதுக்குள்ளே பண்ணுங்கன்னு. இந்த படத்தில் கேப்டன் மில்லரில் ஒரு முழு சுதந்திரத்தை அவர் கொடுத்தாரு. அதனால தான் எனக்கு அந்த படத்தை வந்து அப்படி ஒரு பெரிய விஷயமா பண்ண முடியுது. இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தால் அதுக்குள்ளே ரொம்ப பிரேக் ஆகிருக்கும். அந்த ஒர்க்கு பேசப்பட்டது காரணம் முழுமுதற் காரணம் வந்துட்டு அவர் டைரக்டர் தான். ஏன்னா அவர் என்னுடைய படைப்புக்கான சுதந்திரத்தை முழுசும் அவர் என்கிட்ட கொடுத்துட்டார். நீங்கள் என்ன பண்ணீங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் வந்து அட்வான்டேஜ் எல்லாம் போகிறதில்ல. இருந்தாலும் அதுக்குள்ளே நான் வந்து அவர்கிட்ட காமிச்சு தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் அவர் எனக்கு முழுசாக இது பண்ணார். அது மாதிரி ரஞ்சித் வந்துட்டு அதான் அவரும் ரஞ்சித்தை தான். ரஞ்சித்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு எப்படின்னா ஒரு ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியாது. ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப. ஆமாம், அது ஃப்ரெண்ட்லியை தாண்டி வேறு மாதிரி இருக்கும். அது அப்படியே ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன தடை கூட இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் படத்தில் தான் ரஜினி சார் வரைஞ்சிட்டு இருந்தீங்க, அவர் கூட ஒர்க்கே பண்ணி முடிச்சிட்டிங்க. அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? ரஜினி சார் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக ரீதியான படங்களும் நடிச்சிட்ருக்காரு. ராமர் கோயிலுக்கும் போய் கும்பிடுறாரு. நீங்கள் பர்சனலாக அவர்கிட்ட என்ன பார்த்துருக்கீங்க? அவர் இப்பேற்பட்ட ஒரு பர்சன். அவரா அந்த கடவுள் நம்பிக்கைன்றது ஒன்று எடுத்துட்டா அவரு தான் இங்கே பயங்கரமான முற்போக்குவாதி தமிழ்நாட்டிலேயே. ஓகே. இந்த கடவுள் நம்பிக்கையை எடுத்துட்டா கடவுள் நம்பிக்கையை ஒட்டி தானே எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே கட்டமைக்கிற விஷயம் அதை நம்புவார் இல்லையா? அதை எடுத்துட்டா அவர் ரொம்ப பயங்கரமான ஒரு ஜனநாயகவாதி. ரொம்ப அடிப்படையில் ரொம்ப மிகப்பெரிய ஜனநாயகவாதி. அதாவது ரொம்ப எளிய மனிதர்களை மீது இருக்கிற அக்கறையாகட்டும், ஒரு தலித்துகள் மீது உள்ள அக்கறையாக இருக்கட்டும், ஒரு இந்த சமூகத்துக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட நான் பேசுனதுலேருந்து சொல்கிறேன். அதாவது அவர் யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப அடிப்படையாக இருக்கும். சும்மா அது இதில் அப்படியெல்லாம் இல்லாமல் அடிப்படையான விஷயங்கள், ஒரு படிப்புக்கு, ஒரு அன்றாட உணவுக்கு என்ன தேவை, ஒரு தண்ணி வந்துட்டு ஒரு மக்களுக்கு எப்படி கிடைக்கணும், அதாவது அந்த மக்கள் முன்னேறதுக்கு என்ன பேசணும், இந்த மாதிரி தான் பேசுவார் ஆக்சுவலாக அவர். ஆனால் அந்த கடவுள் அது வந்து அவருடைய இது, அதை நம்ம வந்து இது நம்பிக்கை. அது கடவுள் நம்புறவங்களாம் தப்பான ஆளும் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதில் இருக்கிற சில தப்பான விஷயங்களை அதை எடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி, முற்போக்கான ஆள். அதாவது கடவுள் நம்பிக்கையை தவிர்த்துட்டா அவர் பெரிய முற்போக்கானவாதி, ரொம்ப ஜனநாயகமான ஆள். அவர்கிட்ட எதுவுமே எனக்கு தெரியல. மற்றபடி கடவுள் நம்பிக்கைன்றதை கூட ஒரு குறை கிடையாது. ஆக்சுவலாக நல்ல மனிதர், அவ்வளோதான். கடவுள் நம்பிக்கைக்கு நம்ம குறைய ஏன் சொல்கிறோன்னா, கடவுள் சார்ந்த இடத்துக்குள்ளே கற்பிக்கப்படுகிற அந்த கற்பிதங்களை அதை வச்சு தான் நம்ம அதை பேசுகிறோம். ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு போகாமல் அந்த கடவுள் மட்டும் நம்புகிற ஆள் இருக்காங்க.
அந்த மாதிரியான ஒரு ஆளை கூட அவரை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆமாம், அந்த மாதிரி நல்ல அதாவது எப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக நல்ல ஒரு மனிதன். நல்ல மனிதர். நீங்கள் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க தனுஷ் சார் ஆக்டிங்கில் வந்துட்டு ரஜினி சார் கொஞ்சம் காப்பி பண்ணி அந்த சாயெல்லாம் பண்ணுறாருன்னு. நீங்கள் கூட இருந்தே ஒர்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தனுஷ் சார்கிட்ட பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. இல்லை, அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட எதுவுமே பார்க்க முடியாது. அது வந்துட்டு அவர் ஒரு சுயம்பான நடிகர் தனுஷ். அதில் வந்து நம்ம எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு எப்படின்னா ஒரு மிராக்கலான ஒரு ஆக்டர் அவர். நான் அதான் தமிழ் சினிமாவில் எனக்கு வந்து ரொம்ப அதாவது போர் அடிக்காத ஒரு நடிகர்னா தனுஷ் தான் சொல்லுவேன். நான் இப்போ பார்த்துன்னே இருக்கலாம், எந்த படம் வேணாலும், எந்த எந்த ஜேனரில் வேணாலும் அவர் பார்த்துன்னே இருக்கலாம். அந்த மாதிரி நடிக்கிற ஒரு ஆள். எனக்கு பிடிச்ச நடிகர் தமிழ் சினிமாவில். அவர் யார் சாயல் இல்லாமல் நடிக்கக்கூடிய ஆள். அதனால தான் ஒரு ஆளால் வந்துட்டு பல டைமென்ஷனில் ஒர்க் பண்ண முடியும். சாயலாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஒரு அந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே மாட்டிப்பாங்க, அந்த கட்டத்துக்குள்ளே, அதுலேருந்து வெளியே போக மாட்டாங்க. அது இல்லாமல் பண்ணால் தான் வந்து பெருசாக பண்ண முடியும். அதனால தான் பல லாங்குவேஜில் பண்ணுறாரு. அதெல்லாம் இருந்தால் ஒரு ஆளை நீங்கள் இமிட்டேட் பண்ணால் அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆள் தான் அவர். அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். அது அவரோட சாயல்லாம் இல்லை, அவர் அதாவது அதாவது அந்த கரிஸ்மாட்டிக் அது மாதிரி தெரியும் நம்ம. அந்த ஒரு பேசுறது அது வந்து அது கிடையாது. ஆனால் யாராவது மாதிரி தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி இயற்கையாக தெரியும். அவர் பார்த்தாலே கொஞ்சம் ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு அந்த தோற்றமாக இருக்கட்டும், அந்த கண்ணு. ஆக்டிங்கில் வந்து அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் அது மாதிரி பண்ணுறது இல்லை. ஏன்னா நீங்களே படம் பார்த்துருக்கீங்க, அதனால் அதெல்லாம் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு பார்க்குறதுன்னா சில விஷயங்கள் அவர் ஒற்றை போகும். ஒரு ஆன்மீகமாக இருக்கட்டும், ஒரு ஒரு முதிர்ச்சியான பேச்சாக இருக்கட்டும், ஒரு கருத்து பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கூட ஓரளவுக்கு அவரை ஒத்து போகலான்னு சொல்லலாம். ஆனால் ஆக்டிங்லாம் அதை நம்ம சொல்ல முடியாது. அவர் தனியான ஒரு ஆள். ரஜினி சாரும் தனியான ஒரு ஆள். அவர் யாரையும் இமிட்டேட் பண்ணாத ஒரு ஆக்டர். அந்த மாதிரி இப்போ கேப்டன் மில்லர் படத்தில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுற கன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இல்லை அந்த டைமில் யூஸ் பண்ணாத கன்னாக இருக்குதுன்னு சில நியூஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் உண்மை? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லாமே அந்த டைமில் யூஸ் பண்ண கிடையாது. என்னன்னா இவங்க என்ன பண்ணால் அந்த கத்தி கோடாரியை வச்சுன்னு இருப்பாங்க. எப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 80-100 வருஷத்துக்கு முன்னே தான் அது. 80-85 வருஷத்துக்கு முன்னே கன்னெல்லாம் எப்போ வந்து நினச்சிருக்கிறாங்க. எடுத்து பார்க்க சொல்லுங்கள் எல்லா கன்னையும். லூயிஸு, அது இல்லை ரைஃபிளு, எல்லாம் பிஸ்டலு, எல்லாமே அப்போ இருந்த கன்று தான். அது எல்லாமே இதை சின்னதாக நம்ம கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருப்போம். என்னென்னா அவங்க வந்து டெக்காய்ட்ஸு, அதாவது ஆயுதங்களை அவங்களே தயார் பண்ணுவாங்க. ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து கேட்ச் பண்ண திருடிட்டு வந்துட்டு அவங்க சில விஷயங்களை மாடிஃபைட் பண்ணிப்பாங்க. சின்னதாக இருக்கும், அது கூட பெருசாக தெரியாது. ஆனால் அப்போ இருந்த கன்று தான் அது எல்லாமே. அதெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்து கூட பாருங்கள். நான் இது கொடுக்குறேன். அதெல்லாம் அப்போ இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண கன்று எல்லாம். அதான் நீங்கள் 1930s பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி வரப்போ எப்படி உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி வருது? எங்கே இந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறீங்க? க்ரியேட்டிவிட்டின்றது அதானே, நம்ம பார்க்குறது க்ரியேட்டிவிட்டி கிடையாது இல்லை. ஓகே. அப்போ வந்து க்ரியேட்டிவிட்டின்றது நம்மளுக்கு அதுதான் பயங்கரமாக. ஒன்றும் ஒரு விஷயத்தை படித்தாவே அது வந்துடும் மைண்ட். படித்தா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குல்ல நம்மளுக்கு நிறைய. இப்போ நம்ம நிறைய இப்போ தான் நம்ம வலைத்தளங்கள் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. அதுக்கான நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே. வெப்பன்ஸ் எல்லாமே அங்கேருந்து தானே வந்து. அதுக்காக தானே ஆயுதங்களை இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இந்த போர்களுக்காக தானே ஆயுதங்களை முதல்ல பெரும்பான்மையான ஆயுதங்கள் அதுக்கு தானே தயாரிக்கப்படுது. அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதை நம்ம உருவாக்கிடலாம் நம்ம கேட்குறது மூலிமா. அப்போ அதுதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. பீஸா படத்தில் நீங்கள் விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவர் ஹிந்தி வரைக்கும் போயிட்டார், மேரி கிறிஸ்மஸ். அவர் கூட உங்களுக்கு பர்சனலாக ட்ராவல் எப்படி இருந்தது? இல்லை படத்துலையும் ட்ராவல் எப்படி இருந்தது? இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பீட்சா அப்போ அங்கே கெல்லிஸில் தான் அவர் வீடு. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு பெரம்பூரில் வீடு. எங்கள் 2 பேருக்கும் ஒரே கார் தான். என்னை பிக்கப் பண்ணிட்டு தான் விஜய் சேதுபதி பிக்கப் பண்ணுவாங்க. ஓகே. அவர் வந்துட்டு அவங்க பொண்ணு நினைக்கிறேன் ஸ்கூலில் வந்து 3 மணிக்கெலாம் நைட் ஷூட் தான் பீட்சா படம் ஃபுல்லாக. அப்போ வந்து ஸ்கூலில் இருந்து அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு தான் வருவார். நான் வெயிட் பண்ணுவேன். அப்புறம் சில டைம் லேட் ஆகிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி பிரதர் நில்லுங்க, வெயிட் பண்ணுங்கள், சாரி நான் அதை வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை வாங்கினேன். ஒரு அம்பாசிடர் கார் ஆக்சுவலாக. அது வரும்போதே ஒரு பஜ்ஜி கிஜிலாம் வாங்கின்னு வருவாப்புல. சாப்பிட்றீங்களா? ஐயோ வேணாம் பதே நீங்கள் சாப்பிடுங்க. அந்த ஃபுட்டில் வந்துட்டு நல்லா அந்த அதில் டீ இந்த இது மாதிரி விஷயங்கள் பஜ்ஜி இதெல்லாம் நல்லா ரோட்டு கடையில் இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா. அப்போ வந்து ரொம்ப எளிமையாக அந்த என்ன படம் தென்மேற்கு பருவ காற்று வந்துட்டு அப்போது அந்த டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த படம்லாம் வந்து அப்போ அதை பற்றிலாம் பேசுவார். அவர் அந்த படத்தெல்லாம் காட்டினிருப்பார் அப்படின்னு. ரொம்ப அவருடைய நடிப்பை வந்துட்டு ஷோ பண்ணிகிட்டு இருப்பார். அதெல்லாம் காமிச்சு பார்த்தா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப நல்லா நட்பாக தான் இருப்பார், நல்லா பேசினார். அதுக்கப்புறம் இடையில் நான் எதுவும் பார்க்கல, எங்கேயும் பார்க்கல, பேசல, இது பண்ணல. யாதும் முறை யாவரும் கேள்வி படத்துக்கு அது போயிருந்தப்பறம் அப்புறம் திடீர்னு அப்புறம் அந்த படத்துலேருந்து நானும் தெரியல, அது நானும் வெளியில் வந்துட்டேன். அப்புறம் நான் மீட் பண்ண கூட இல்லை, பார்க்கல. ஓமை கடவுளை படத்தில்
அவர் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார். அப்போது மீட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதர் அப்படின்ட்டு பேசினார் போனார். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இடையில் எங்கேயோ ஒரு அவர் ஆஃபீஸில் வந்துட்டு குமார் சார்னு ஒருத்தர் அவர் மீட் பண்ண போனேன். அப்போ பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு பேசினார். ஓகே, அவ்வளோதான். ஒருத்தர் அதாவது நடிகர்கள் அவங்க வேலை பார்க்குறாங்க. அதில் போயிட்டு நம்ம வந்துட்டு என்ன அதெல்லாம் அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். அவங்களோட பழகிறத போகிறது அது ஒரு பெரிய விஷயமாலாம் ஒன்றும் நான் அப்படி ஒன்றும் யோசிக்கல. அவர் ஓகே, அவர் வேலை பண்ணிட்டுருக்காரு. ஓகே, அவரோட வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப நல்ல வளர்ச்சி. இயல்பான ஆக்டிங்கில் வந்துட்டு ஒரு சாமானியனான ஒரு ஆள் மாதிரி தன்னை வந்து எதுக்குமே வந்துட்டு மாற்றிக்காமல், எதுக்குமே கஷ்டப்படாமல், எதுக்குமே மாற்றிக்காமல், எதையுமே ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு போகிறாரு. அதை வந்து எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அது அப்படியே அவர் கரெக்டாக அதை வந்து இந்தி வரலும் போயிடுச்சு அந்த மேட்ரு. ஓகே, அது நல்ல விஷயம். அவர் வந்துட்டு ஒரு தமிழன் வந்துட்டு அங்கே போயிட்டு பண்ணுறாருக்கும் போது அது நல்ல விஷயந்தான். ஓகே, பெருமையான விஷயம். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மனசுக்கு பர்சனலாக உங்களுக்கு பிடிச்ச படம் நீங்கள் பண்ணதுலே நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னா என்ன படம் சொல்வீங்க? ஆர்ட் டைரக்ஷன். ஆமாம், சூப்பராக பண்ணிங்கன்னா காலா. காலா. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு காலா. அண்ட் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஏதாவது ஒரு படத்தில் மறக்கவே முடியாத ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கா? அது ரஜினி சாரோட ஒர்க் பண்ணது தான். அது கபாலி டைமில் அதான் ஒரு நம்ம இப்போ கேட்டிங்களா, இப்போ நடிகரை நம்ம ஏன் அப்படிலாம் ஒன்று நம்ம இப்போ விஜய் சேதுபதிக்கு நம்ம அவங்க வேறு நடிக்கிறாங்க போகிறாங்கன்றதை தாண்டி இப்போ நான் ஒருத்தவனை வியந்து பார்ப்பேன்ல ஒரு நடிகர். அவங்களாம் அதாவது அதை நடிப்பு ஒரு நடிகன்றதை தாண்டி நம்ம அந்த காலகட்டத்தில் அந்த வயசில் அவங்க வேறவனா நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிரபஞ்சமே அவங்க தான் ஒரு தெரிஞ்ச ஒரு மனிதன். பிரபஞ்சம் முழுக்க ரஜினிகாந்த் தான் இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு தோணிட்டு இருந்த ஒரு டைமில் அவங்கெல்லாம் எங்கேயாவது வந்துட்டு அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சும்மா ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கூட பார்த்துட மாட்டோமான்னு ஒரு இப்படியா ஏங்கிக்கிருந்த ஒரு அது நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்வு முழுவதும் அவங்கள பார்க்கவே முடியாது. அதுதான் அந்த பிம்பத்தோட உச்சபட்சமான ரொமான்டிசைஸ். அவங்களாம் பார்க்கவே முடியாது. அதாவது கடவுளை கூட பார்த்தோன்னா அவங்கள பார்க்க முடியாது அப்படின்றது தான் அந்த பிம்பத்தோட ஒட்டுமொத்தமான இது. அந்த மாதிரி மனிதரை நம்ம பார்க்கறத தாண்டி அவங்களோட ஒர்க் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து அதுதானே அதை விட என்ன சொல்லுங்க, அது வந்து அது அந்தந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைம் அது. அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு சொன்னால் அவரோட ஒர்க் பண்ணது கபாலியில். அவர் என்கிட்ட பேசின நாட்கள், அவர் கூட உட்காந்துருந்த டைம், அவர் ரொம்ப பேசுனதா சும்மா கிடையாது, ரொம்ப மணிக்கணக்காலம் பேசியிருக்கிறேன். அவர் என் ஒர்க்கை பாராட்டினது இதெல்லாம் அதான் ஒரு ரசிகனாக நான் ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருந்து அந்த நடிகனுடைய படத்துலேயே போயிட்டு நான் சக டெக்னீஷியனாக அவரோட ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை அதே நடிகர் வந்து தன் வாயால் வந்துட்டு சூப்பர்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுக்கப்புறம் காலாவில் வந்து அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை வந்துட்டு என் பேர் சொல்லி என்னை வந்து பேசினார். அவர் வந்துட்டு அப்படின்லாம் பொலிட்டிக்கலாக நான் பேசுனதை வச்சு அவரே சொல்லிட்டார். அதெல்லாம் வந்து பெரிய அவர் வந்துட்டு அதான் அது பெரிய ஒரு விஷயம். அதுதான் எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுன்னா அவரோட ஒர்க் பண்ண காலகட்டங்கள். காலாவுக்கு அடுத்து வந்துட்டு இப்போது ஒர்க்கான அந்த கேப்டன் மில்லர்னா அந்த கோவில் செட் வந்துட்டு என்ன அது வந்துட்டு காலா ஒர்க்கை விட நான் அதை பயங்கரமாக லவ் பண்ணி பண்ணுவேன். கோவிலோட இன்டீரியர் இருக்குல்ல, பொதுவாக எனக்கு மண்டபம் கூட இல்லை, அந்த இன்டீரியர் வந்துட்டு நான் அவ்வளோ லவ் பண்ணி எனக்கு மறக்க முடியாத ஒரு ஒர்க்கு. அதை கூட சொல்லலாம். காலா விட வந்துட்டு ஒரு படி நான் வந்து அதை இதுவாக கூட சொல்லுவேன். ஏன்னா அது வேறு மாதிரியான ஒரு டேர்ம்ஸில் ஒர்க்கு. காலா வந்து பெரிய ஸ்கேலாக இருந்தாலும் இது வந்துட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச இன்னொரு ஒர்க்குன்னா வந்து கேப்டன் மில்லரில் இருக்கிற அந்த கோவில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கம்ப்ளீட்டாக செட்டு அந்த ஒர்க்கை வந்து என்னால். சார், நீங்கள் சமூகம் சார்ந்து நிறைய படங்கள் பண்ணுறீங்க. ரஞ்சித் சார் நிறைய டைரக்டர்ஸ் கூடலாம் சேர்ந்து நீங்கள் இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சமூகம் சார்ந்து படம் பண்ணுறதை விட என்னை கூப்பிட்றாங்க, நான் பண்ணுறேன். ஓகே, அதுதான் சினிமானும் பொழுது அதுக்குள்ளே ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோடு நம்ம பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறோம். அதுதான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமூகம் எந்த அளவுக்கு மாறணும்னு யோசிக்கிறதுனால இந்த படங்களால் சமூகம் மாறிச்சா அப்படின்னா அது மாறல. இப்போ இவங்க படம் எடுக்கிறதுனால மாறிச்சானா கண்டிப்பாக மாறல. ஒரு தாக்கம் உருவாகும், மாற்றம் ஏற்படல. தாக்கமும் உருவாகல, ஒன்றுமே உருவாகல, மாறவே இல்லை. இது வந்து எப்படின்னா இன்னும் வந்துட்டு பெருசாக தான் ஆகிட்டே இருக்குன்றதான் என்னுடைய பதில். சரி, ஏன்னா தாக்கம் என்பது வலியால் அடிபட்டு கீழே விழுந்து ரத்தம் வடிஞ்சு கிடக்கிறவனுக்கு தாக்கம் வரக்கூடாது. அவனுக்கு தாக்கமே எதுக்கு? எதிர்நிலையில் இருக்கணும் தான் தாக்கம் ஏற்பட்டிருக்கணும். தன்னை தாக்குவதாக உங்களுக்கு தோணணும். ஓகே, அதாவது தாக்கம் மீன்ஸ்னா இப்போ இந்த படங்களால் மாற்றம் நிகழ்ந்துக்குதான்றதான் உங்களுடைய கேள்வி. இந்த படங்களால் மாற்றம் நிகழலைன்றதான் என்னுடைய பதில்.
இந்த படங்களால் இன்னும் சமூகத்தில் வந்துட்டு தவறாக புரிந்து கொண்டு இன்னும் வந்துட்டு சாதியை வந்து கூர்த்திட்டு கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சாதி ஒழிப்பு படத்துக்கும் சாதி தூக்கி பிடிக்கிற படத்துக்குமான வேறுபாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த வேறுபாடை அவங்க கரெக்டாக சரியாக புரிஞ்சிக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கு முன்னே நிறைய படங்கள் வந்துச்சு. ஒன்றா இருக்க கற்றுக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ரத்தம், கலைஞரோட ஒரே ரத்தம், அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் இந்த மாதிரியான சாதி இது பண்ணுற படங்கள்லாம் வந்திருக்கு. அது ஏன் வந்து சமூகத்தில் வந்துட்டு அது ஒரு படமாக பார்க்கப்பட்டது, ஆனால் அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறலை. ஏன்னா அது வந்துட்டு ஒரு சாதி இந்துக்களால் எடுக்கப்படுற படம். அது எடுக்கிறவங்க வந்துட்டு தான் என்ன சாதின்னு சொல்லிக்கிறது இல்லை, தான் இதுதான் நான் இது வந்துட்டு அவங்க வெளியில் வந்து அவங்க பேசுறதில்லை. அது ஒரு படமாக அப்படியே போயிடுச்சு. அதே மாதிரி தேவர் மகன், அதுக்கப்புறம் எஜமான், அதுக்கப்புறம் இது மாதிரியான சின்ன கவுண்டர், இது மாதிரி கவுண்டர் வீட்டு பொண்ணு, இது மாதிரி நிறைய படம் வந்ததில்ல, சாதி பெயர்கள் தாங்கிய படங்கள் வந்ததில்ல. அந்த படமும் வந்து சாதி பெயர் தாங்கி வருதுன்னு யாரும் அந்த படத்தை வந்துட்டு பார்க்காம இல்லை. அந்த படத்தை கொண்டாடு அது ஒரு படமாக எடுக்கப்பட்டது. ஏண்டானா இந்த 2 படமும் எடுத்ததுமே வந்துட்டு சாதிய இடைநிலை சாதியில் இருக்கிற நபர்கள், ஓகேங்களா, சாதி இந்துக்கள், கொஞ்சம் அடுத்த வர்க்க ரீதியாக மேல்தட்டில் இருக்கிற ஆட்கள் எடுத்தது. அதனால் அது வந்து ஒரு படைப்பாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அதே கருத்தை பாதிக்கப்பட்டவன் அவன் ரத்தம் சிந்தி அவன் அடிப்பட்டு அவனுடைய வலியை, ஏன் நான் இப்படிலாம் அடி வாங்கினேன், இப்படிலாம் நான் வலிச்சுது, என்னை ஏன் இப்படி அடித்த, என்னை ஏன் இப்படி வந்து நீ வந்துட்டு அழுத்தின, எனக்கு ஏன் சமூகத்தில் இப்படிலாம் நீ அங்கீகாரம் கொடுக்கல, என்னையா நீ உட்கார சொல்லலை, நான் உட்காந்தா ஏன் தப்பு, இப்படிலாம் ஒருத்தவன் அவனாவே வந்து கேள்வி கேட்குறான்ல, அவன் இடத்துலேருந்தே வந்து அங்கேருந்தே வந்து கேள்வி கேட்கும் பொழுது அங்கே தான் பிரச்சனை வருது. ஓகேவா. இல்லையே, உன் பிரச்சனையை நீ பேசக்கூடாது, நான் தானே பேசணும், நீ எப்படி பேசலாம், உனக்கு பிரச்சனை வருதா, நீ மட்டும் அழுதுன்னு என்கிட்ட வந்து சொல்லு, அந்த பிரச்சனையை உன்னை யார் அடித்தான், தம்பி வா நான் போய் கேட்டுக்கிறேன், ஆனால் நீ போய் அடித்தவனு நீயே கேட்கக்கூடாது. இதுதான் வந்து இந்த சமூகத்தினுடைய இந்த சாதி மாறாமல் இருக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயமே இதுதான். நான் என்னை அடிச்சுட்டானா, என்னை ஏன்டா நீ அடிச்சேன்னு நான் போய் அடிக்கிறதுல என்ன தப்பு, அதை கூட நீ போய் கேட்கணும்னா அதுதான் அதை விட கொடூரமான விஷயம். தன்னோட உரிமையை தானே போய் கேட்கணும். அடித்தவனை விட இது பண்ண சொல்கிறான்லாம் ஒருத்தவன், நான் தானே அவனுக்கு தீர்ப்பு சொல்லுவேன்றான்ல, அதுதான் கொடூரமான விஷயம். ஏன்னா அடித்தவன் வேறு ஏதோ ஒரு இடத்துல அடிச்சிருப்பான், அவன் திருப்பி அடித்தா அவன் வாங்கிட்டு போவான், ஏதோ நடந்துடும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறதா இந்த சாதியினுடைய அதிகாரம் என்பது. அதுக்கு நாட்டாமல் பண்ணுறது நான் தான் பண்ணுவேன்னு ஒன்று வருது இல்லை. அதுதான் இப்போ இந்த படத்தை கூட நீ எடுக்காத, நாங்கள் எடுக்கிறோம், அதை வந்து பார்த்துட்டு போ. எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வச்சேன்னு நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ண உடனே நீ இது மாதிரி பாடணும்ல, அதை பாடுறது ஆள் யார் இருக்காங்க. ஓகேவா. அதை நீயே எடுத்துக்கினா அது அப்புறம் எப்படி, நான் எனக்கான சாதியினுடைய அந்தஸ்து என்பது உன் மூலியமாக தான் கிடைக்குது, அவனுக்கு அவன் மூலியமாக தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது அவன் வந்து அவனுக்கான விடுதலையை தேடிக்கும் பொழுது அந்த சாதிக்கான அந்த பெருமிதம், சாதிக்கான அந்த 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 கோட்பாடே அங்கே உடையுது. அப்போ அங்கே யாரும் அங்கே போக மாட்டான்ல, அவன் தனி நபர் ஆகிடுவான்ல, அவனுக்கான ஒரு சாம்ராஜ்யமாக அங்கே வந்துட்டு கலைக்கப்படுது. இவனை நம்பி தானே அதெல்லாம் கட்டமைச்சிருக்கு. அப்போது இந்த படங்களுமே வந்துட்டு நாங்கள் தான் எடுப்போம். அப்போ எடுத்தால் கூட நீ வந்து அதில் வந்துட்டு நான் தான் அதில் தீர்ப்பு சொல்லுவேன், நான் தான் உனக்கு விடுதலையை கூறுவேன், நான் தான் உனக்கு வந்துட்டு நியாயத்தை கற்பிப்பேன், நீயே வந்து உன் நியாயத்தை எடுத்துக்கூடாது, நீயே வந்து பேசிடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய பிரச்சனை. அதுதான் இப்போ இவங்க அதை தான் பேசுகிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து இவன் சாதியை தூக்கி பிடிச்சி பேசுகிறான், அவன் சாதி பெருமையை பேசுகிறான் இப்படின்ற கோணத்தில் போயிட்டு, அப்போ சமூகத்தில் வந்துட்டு இது இன்னும் வந்துட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சாதியினுடைய வீரியம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு துளிர் விட்டுட்டே இருக்குது, இன்னும் வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்குன்றது தான் இது. அப்போது தாக்கம், அந்த சொன்னீங்களே இந்த படம் தாக்கம் ஏற்படுதா, தாக்கங்களை வந்துட்டு இப்போ நம்மளால் படம் எடுத்துட்டாரா, மாரி சொல்கிற எடுத்துட்டா, ரஞ்சித்தை எடுத்துட்டாருன்னு இங்கே இருக்கிற தலித் மக்களோ இல்லை வந்துட்டு இது மாதிரியான ஆட்களோ கொண்டாடுறதுனால அது தாக்கம் கிடையாது. ஓகேவா. தாக்கம் என்பது நம்ம யாருக்கு எடுக்கிறோமோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அவங்க புரிஞ்சுட்டு ஆமாம் சரி அப்படின்னு அவங்க அந்த மனநிலைக்கு வரணும், மாறணும். அதை மாறுற இடம் இருக்குல்ல, அது நடக்கணும். ஆனால் அவங்க புரிகிற இடத்துல வந்தாலும் இப்போ இவங்க அவங்கள புரியாமல் ஆக்குறதுக்கான ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அவன் அதை தான் எடுக்கிறான், இதுதான் எடுக்கிறான், இப்படி தான் எடுக்கிறான்னு இடையில் ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணுது, இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது. ஆமாம், அது வந்து பெரிய இங்கே வந்துட்டு எதாவது சொல்கிறேன்ல, சாதியை மறுத்து சாதி ஒழிப்பை பேசி படம் எடுக்கும் பொழுது ஒரு 100 பேர் பேசுகிறான்டானா, அதே சாதியை தூக்கி பிடிச்சி படம் எடுக்கும் பொழுது ஒரு 1000 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது
இப்படி தான் இது வந்து எப்படின்னா ரொம்ப எனக்கு உண்மையில் யோசிச்சு பார்க்க நைட்டு கூட இது என்னடா ஒரு மாதிரி வாமிட்டிங்காக போயிட்டு இருக்குது சாதி அதாவது இது எப்படின்னா ரொமான்டிசைஸ் பண்ணி பண்ணி இதை வந்து ஒரு பிரச்சனையாக அதாவது ப்ரொடியூசருக்குள்ளே ஒரு பிரச்சனையாக மாற்றுறாங்க இதை கலைத்துறையிலே இருக்குன்றீங்களா? அதாவது எதுனா வியாபாரத்துக்கு ஒரு ட்ரெண்ட் வரும்ல, ஆமா. அதாவது பேய் படம் எடுக்கிறது ஒரு ட்ரெண்டு. ஆமா. இந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு படம் எடுக்கிறாங்கன்னே தெரியாமல் சாதி ஒழிப்பு அதை அந்த கருத்தை சொல்கிற சாதி ஒழிப்பு சாதி மக்கள் விடுதலை இது மாதிரியான ஒரு எளிய மக்களுக்கு வந்துட்டு இது மாதிரி அதிகாரம் மறுக்கப்படுது ஆண்டாண்டு காலமாக இது மாதிரி நடந்துட்டு இருக்கேன் நான் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அதை பார்த்து ஆமாண்டா இந்த இல்லைடா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதே அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அதை களையணுன்ற இடத்துக்குள்ளே வரணும் அது நடக்கலை இப்போடா அவன் எடுத்துட்டு நான் படம் இடியறா படத்தை இப்படி ஒரு போட்டியாக தான் எடுத்துக்கிறாங்க. போயிட்டு இது வந்து எப்படின்னா அது ஒரு மாதிரி அது வந்து தவறான போக்காக மாறிடுச்சு. இது சமூகத்தில் போயிட்டு தாக்கத்தை ஏற்படுத்திச்சே இல்லையோ இந்த மாதிரியான ஒரு 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 போட்டி மனப்பான்மையை உண்டு பண்ணி ஒரு சின்ன இது நடக்குதா மாதிரியான ஒரு தோரணை தான் எனக்கு தெரியுது. அதனால் அதை வந்துட்டு கரெக்டாக அவங்க அதை புரிஞ்சுக்கினா சரி, அதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆக்சுவலாக போதுமான அதுக்கு அவ்வளோ பெரிய அறிவு தேவை. ஆனால் ஓகே அது சாதாரணமாக வந்து உடையாது. அது அவ்வளோ பெரிய எப்படி சொன்னால் அவ்வளோ ஒரு ஒரு பாறையை விட கெட்டி தட்டி போயிருக்குது, ஒரு ஒரு எஃகு இரும்பை விட கெட்டி தட்டி இருக்குது சாதியினுடைய மனப்பான்மை. அதை உடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது அதை உடைக்கிறதுன்றது அது அவங்கக்கிட்டேருந்து மாற்றம் எப்படி நிகழுன்ற அந்த அறிவை புரிஞ்சு அதுக்குள்ளே எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணால் அது நடக்கும்ன்றது. ஆனால் கலை வந்துட்டு செய்யும், அது செய்யாமல் இருக்கிறது கிடையாது. இல்லை, திரைப்படங்கள் மூலமா மாற்றம் ஏற்படலை, என்ன செஞ்சால் மாற்றம் ஏற்படணுங்கிறது உங்கள் கருத்து? திரைப்படங்கள் மூலிமா மாற்றம் ஏற்படும். இல்லை நான் அதான் இன்னும் ஏற்படணும்னு சொல்கிறேன். ஏற்படும். அப்போது அதை அவங்க புரிஞ்சுக்கின்னு இப்போது அதான் சொல்கிறேன்ல, இப்போ வெற்றிமாறன் படம் எடுக்கிறாரு சரிங்களா. அவர் வந்துட்டு ஆக்சுவலாக அதை வந்து நான் இதுவாக சொல்ல அவர் வந்துட்டு என்ன காஸ்ட்ன்றதுக்கு நம்ம அவர் என்ன சாதின்னு எங்கேயும் சொல்கிறதில்ல, சாதி மறுப்பாளர். அவர் தலித்தா கூட நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா. எங்கேயோ ஒரு ஆழ் மனதுக்குள்ளே அவர் ஏதோ வேற ஒரு சமூகமாக எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறான். அவரை வந்து ரொம்பமா அதுக்குள்ளே போயிட்டு மாரி செல்வராஜ் ரஞ்சித்ன்ற இடத்துல அவரை கொண்டு போகிறதில்ல, புரியுதா உங்களுக்கு. ஆனால் அவர் வந்துட்டு பயங்கரமான ரெவல்யூஷனர், அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சாதி எதிர்ப்பாளர், சாதியை ரொம்ப வந்துட்டு வன்மையாக வந்துட்டு எதிர்க்கிற ஒரு ஆள், ரொம்ப தீவிரமாக காத்திரமாக எதிர்க்கிற ஒரு ஆள். ஆனால் அவரை யாருமே அந்த ஜோனுக்குள்ளே கூட்டு போகிறது, ஆனால் கூட்டு போகிறாங்க அவரை, ஆனால் அந்த ஏரியாவுக்கு வைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவர் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் அவன், புரியுதா. ஆனால் அவர் அதுக்கு முழு எதிர்ப்பான ஆள் ஆக்சுவலாக. அவர் இவங்கெல்லாம் விட அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக தான் அட்டாக் பண்ணியிருக்காரு காஸ்ட்டை. அசுரனில் ரொம்ப தீவிரமாக அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப எப்படின்னா ரொம்ப எப்படி இந்த சமூகத்தின் மீது அதிக அக்கறை உள்ள ஆள். ஆனால் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அதை இது பண்ணுறதில்ல, அவரையும் சொல்கிறாங்க, ஆனால் இவங்கள மாதிரி அவங்கள இது பண்ணுறதில்ல. இந்த வேறுபாடை வந்துட்டு நம்ம களையணும், அதுதான் முக்கியம். படம் ஒரு கருத்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது அவன் சொன்னான்னா யார் சொன்னான்னா கருத்து தான், அது தவறுன்ற இடத்துல நம்ம உணரணுன்ற மனப்பான்மைக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த நிமிடம் வந்து மாறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பரியேறும் பெருமாள் படத்தை வந்து எல்லோரும் கொண்டாடினாங்க, ஓகேவா. அது எல்லா சமூக மக்களும் கொண்டாடினாங்க. அது என்னன்னா அது ஒரு இறைஞ்சுதலை சொல்லுது. அது ஒரு எப்படின்னா அது ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு கையேந்திர மாதிரி இருக்குது அந்த படம். அப்போ பிச்சை நான் அவனுக்கு போட்டுடுறேன் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க, ஓகேவா. ஆனால் நீ வந்துட்டு அசுரன் மாதிரி கத்திலே நடத்தினா அது கரெக்டாக இருக்காது. நான் வெட்டிட்டுனா நீ கம்முன்னு அழுதுட்டு என்னையா வெட்டினேன்னு கேளு, நான் வெட்டாத போயிடுறேன், அதுதான் அது சொல்லுது. அப்போ இது மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ளே அதாவது அந்த சாதியாக பார்க்குற அந்த மக்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வியலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அதாவது அவங்களும் அப்படியே இங்கே தலித்தோ இல்லை மற்ற பிற சாதிகள் இருக்கல கீழ் சாதி சொற்கள் ஆட்கள் படுகின்ற துயரை விட அதிகமாக படுறாங்க, அதிகமாக பசி பட்டியல் இருக்கிறாங்க, அதிகமாக வறுமையில் இருக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்விலும் ஒன்றா தான் இருக்குது. இதுக்கு இடையில் சாதின்ற ஒன்று மட்டும் எங்கே நின்றுட்டே இருக்குன்றத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. சார், உங்கள் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. பர்சனலாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மக்களும் ரொம்ப ரசிச்சிருப்பாங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் இதே மாதிரி பல படங்கள் பண்ணி சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு பிபிடி சினிமா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.